Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 18/6/2024. இந்த வீடியோவை 12 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு 12:30க்கு ஆஃப்டர்நூன் 12:30க்கு இந்த வீடியோ ரீச் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்திலையும் வேறு சில நீதிமன்றத்திலையும் நடந்த நீட் ரிலவெண்ட்டான வழக்குகள் என்னென்ன, அதுக்கு நீதிமன்றத்தில் என்ன மாதிரியான வழக்குகள் தொடர்பாக என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறத லைவ் அப்டேட்டாக கொடுக்க போகிறோம். லைவ் இல்லை, ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் லேட்டாக கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீட் யூஜி 2024 தொடர்பாக நடந்து கொண்டு இருக்கும் வழக்குகள் மற்றும் அது தொடர்பான செய்திகளை தான் இந்த வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. இந்த வீடியோவை இன்னமும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதே போல் SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீட் யூஜி 2024 என்டையர் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரியான டெய்லி அப்டேட்ஸ், என்னென்ன நியூஸ் பேப்பர் அப்டேட்ஸ், அதுபோக சோஷியல் மீடியா அப்டேட்ஸ், என்னென்ன அப்டேட் உண்டோ இது எல்லாமே நீங்கள் கவுன்சிலிங் முடித்து காலேஜில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் எல்லா அப்டேட்ஸும் வந்துடும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அதே போல் இந்த வீடியோவை நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் உங்கள் நெய்பர் சர்க்கிளில், ஃப்ரெண்ட் சர்க்கிளில், ரிலேட்டிவ் சர்க்கிளில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர், இது எனக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லைன்னா கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, அந்த 1 or 2 டவுட்ஸையும் கட்டண சேவையில் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்றவங்க இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். ஓகே, இப்போது இன்றைக்கி நடந்த நீட் 2024 ரீநீட் தொடர்பாக, அதே போல் CBI என்கொயரி தொடர்பான வழக்குகள், இது எல்லாத்துக்கும் உச்சநீதிமன்றத்தில் என்ன மாதிரியான வழக்குகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த தீர்ப்பினுடைய அந்த அப்டேட்டை தான் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நடந்த நாள், இந்த கேஸ் ஃபைல் பண்ணினது உங்களுக்கு இதை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம், ஒரே செகண்டு. கேஸ் ஃபைல் பண்ணினது பார்த்தீங்கன்னா 11/6/2024 11:35க்கு இந்த கேஸ் ஃபைல் பண்ணாங்க. ஃபைல் பண்ணிவிட்டு கேஸ் பெண்டிங்கில் இருந்துச்சு. எப்போது 11ஆம் தேதி 11:35க்கு கேஸ் ஃபைல் பண்ணாங்க. ரிட் பெட்டிஷன் நம்பர் 000373 2024 வெரிஃபை பண்ணியாச்சு. இன்றைக்கி 18/6/2024 ப்ரெசண்ட்டில் அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 41. இதெல்லாம் ஓகேங்க சார், நேராக விஷயத்துக்கு வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது NTA விளக்கம் கேட்டு NTA விளக்கம் கொடுக்கணும் அப்படின்ட்டு நிதின் விஜய் வெர்சஸ் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு நடந்த இந்த வழக்கினுடைய விபரம். ஓகே, இந்த வழக்கினுடைய விபரத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். இப்போது NTA ஒரு சில கேள்விகளும் அதுக்கான விளக்கத்தையும் கேட்டிருக்காங்க. பிரேக்கிங், சுப்ரீம் கோர்ட்டு NTA கிட்ட கேட்டிருக்காங்க. As an agency which is conducting the examination, you must act fair. அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தேர்வு நடத்துவதில் நியாயமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அதில் ஏதேனும் பிழை நடந்திருக்குது, தவறு நடந்திருக்குது அப்படின்னா அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். சே எஸ், இதுதான் தவறு அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு, அண்ட் திஸ் இஸ் த ஆக்ஷன், அதுக்கு நாங்கள் இந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், இல்லைன்னா எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லணும். அட்லீஸ்ட் தட் இன்ஸ்பயர்ஸ் கான்ஃபிடென்ஸ் இன் யுவர் பர்ஃபார்மன்ஸ், அது உங்கள் மீது நம்பிக்கை வலுக்கும், அதாவது நம்பிக்கையூட்டக்கூடியதாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மற்றும் உச்சநீதிமன்றத்திற்கும் அது உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போது NTA சுப்ரீம் கோர்ட் ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த தேர்வு நடத்துனதுலேயும் இனி 23ஆம் தேதி நடத்துகிறாங்க இல்லையா, அதுக்கும் சேர்ந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த தேர்வு நடத்துவதில் ஏதாவது அன்ஃபேர் நடந்திருக்குது அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல்
அந்த தவறுக்கு நீங்கள் என்ன மாதிரியான தீர்வு காண போகிறீங்க, அதுக்கு வந்து என்ன மாதிரியான பதில் அல்லது எந்த மாதிரியான அடிஷ்னல் ஸ்டெப் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னும் சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கிறாங்க. அடுத்தடுத்த கேள்விகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். இதுவும் அதே தான். இப்போது as an agency conducting the examination you must act as fair. If there is a mistake, say yes, this is the mistake. அதாவது இந்த தேர்வு நடத்துவதில் ஏதாவது குளறுபடிகள் நடந்திருக்குதா அப்படின்னா அந்த குளறுபடிகள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் வந்து நியாயமான முறையில் நடந்துக்கணும். அப்படி தவறு நடந்திருந்துன்னா என்ன தவறு நடந்துச்சு, அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான தீர்வு எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் வெளிப்படையாக சொல்லுங்கள் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த பேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவும் வந்து நம்ம லைவ் லா உங்களுக்கு தெரியும், நீதிமன்ற தொடர்பான செய்திகளை அப்டேட் கொடுக்குற ஒரு சேனல். சுப்ரீம் கோர்ட் நீட் யூஜி 2024 எக்ஸாம் கான்ட்ரவர்சி மேட்டர். இந்த குளறுபடி தொடர்பான விஷயங்கள். இமேஜின் எ பர்சன் who has played fraud on the system becomes a doctor. He is more deleterious to the society. இப்போது இது சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டு உங்களுக்கெல்லாம் தெரியும். இருந்தாலும் அதாவது ஓரளவுக்கு எனக்கு விளக்கம் தேவை அப்படிங்கிற பெற்றோர்களுக்கும் தமிழ் மீடியத்தில் படித்த மாணவர்களுக்கும் கொஞ்சம் தெளிவாக நம்ம சொல்லிடலாம். என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நினச்சி பாருங்கள், ஒரு சில தவறு நடந்து அந்த தவறின் மூலியமாக நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஒருவர் மருத்துவராகும் பட்சத்தில் அவரால் நாட்டிற்கும் சமூகத்திற்கும் தீங்கு, டெலிட்டோரியஸ் அப்படிங்கிறது வந்து தீங்கு. அதனால் அந்த மாதிரியான தவறு நடந்து ஒருவர் மருத்துவரானால் அதனால் நாட்டிற்கும் சமூகத்திற்கும் தீங்கு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஓரலி டெல்ஸ் டு என்டிஏ. இதை வந்து என்டிஏக்கு தெரியப்படுத்தியிருக்குது. இதன் மூலியமாக என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தவறு நடந்திருக்குது, நீட் யூஜி 2024 எக்ஸாமில் குளறுபடி நடந்திருந்தது அப்படின்னா ஆஸ் எ டெஸ்டிங் ஏஜென்சி, அந்த தேர்வு நடத்தக்கூடிய முகவராக நீங்கள் அந்த தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு நியாயமாக நீங்கள் நடந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்தது இந்த தவறுக்கு நீங்கள் எந்த மாதிரியான வழிமுறைகளை எல்லாம் கையாள போகிறீங்க அப்படிங்கிறதையும் வெளிப்படையாக சொல்லணும். அப்படி வெளிப்படையாக சொல்கிறதுனால உங்கள் மீதான, அதாவது என்டிஏ மீதான நம்பிக்கை அப்படிங்கிறது பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வலுக்கும். அதாவது நம்பிக்கை வந்து நீங்கள் பெறுபவர்களாக இருப்பீர்கள் அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் விசாரிச்சுட்டு இது இன்னொரு பேஜ் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2024 கான்ட்ரவர்சி, அந்த குளறுபடிக்கு என்ன சொல்லியிருக்காங்க, உச்சநீதிமன்றம் டெல்ஸ் த யூனியன் அண்ட் த என்டிஏ, அதாவது மத்திய அரசுக்கும் அதாவது சென்ட்ரலுக்கும் என்டிஏக்கும் தட் ஈவன் இஃப் தேர் இஸ் 0.001% நெக்லிஜென்ஸ் ஆன் த பார்ட் ஆஃப் எனி ஒன் இட் சுட் பி தரோலி டெல்ட் வித். அதாவது அதில் 0.001% தவறு நடந்திருந்தாலும் அது வந்து ஆராயப்பட வேண்டியது. அதற்கு அதாவது சென்ட்ரலும் என்டிஏவும் தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கணும். அதை வந்து தரோலி டீல்டு வித், அதை வந்து தீர விசாரிக்கணும், தீர ஆலோசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் சில்ட்ரன் ஹேவ் ப்ரிப்பேர்டு ஃபார் தி எக்ஸாம்ஸ் வி கெனாட் ஃபர்கெட் தர் லேபர். அதாவது மாணவர்கள் இந்த தேர்விற்காக மிகவும் கடின உழைப்பு, ஓகேங்களா, ப்ரிப்பேர்டு ஃபார் த எக்ஸாம் போட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய உழைப்பை வந்து நம்ம மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்போது இன்னைக்கு நடந்த இந்த தீர்ப்பில், இன்னைக்கு நடந்த இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்விகளை மத்திய அரசுக்கும் அதே போல் என்டிஏக்கும் கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதுக்கான விளக்கத்தையும் கேட்டிருக்காங்க. மாணவர்களுடைய உழைப்பு வந்து வீணாகக்கூடாது, இந்த தேர்வுக்கு அவர்கள் கடினமாக உழைத்துள்ளனர், அதை நம்ம வந்து நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் 0.001% தவறு நடந்திருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை வந்து தரவாக டீல் பண்ணணும். டீல்டு அப்படிங்கிறத பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து டீல் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தவறுனால
ஒருவர் மருத்துவர் ஆனாலும் அது வந்து அது தவறின் மூலமாக மருத்துவராகும் பட்சத்தில் அது நாட்டிற்கும் சமூகத்திற்கும் தீங்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் வந்து இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்த அந்த வழக்கு. அது மட்டும் இல்லாமல் இது என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஹியரிங் அப்படிங்கிறது ஜூலை 8. அது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். அடுத்த ஹியரிங் அப்படிங்கிறது ஜூலை 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுகிறது அப்படின்ட்டு இந்த உச்சநீதிமன்ற வழக்குகளினுடைய விவரம் தெரிவிக்கிறது. மேற்கொண்டு ஏதேனும் அப்டேட் இருக்குது அப்படின்னா நம்ம SAPVS யூடியூப் சேனலில் நம்ம உடனடியாக போஸ்ட் பண்ணிடுவோம். தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, புதுசாக வந்திருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ட் ஆஃப் தி வீடியோவில் நம்ம SAPVS யூடியூப் சேனலினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வச்சுருக்கிறோம், அதையும் பார்த்துருங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். Till then, bye, see you, have a nice day and thanks for watching. இப்போது நீட் UG 2024 தொடர்பாக உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டான டவுட்ஸு, இல்லைன்னா அட்மிஷன் ரெலவெண்ட்டான டவுட்ஸு, கட் ஆஃப் ரெலவெண்ட்டான டவுட்ஸு, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதனுடைய விவரங்கள் தேவைங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம். அதே போல் நீட் UG 2024க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க சார், எனக்கான ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படுது, கொஸ்டின் பேப்பர் தேவைப்படுது அப்படின்றவங்களும் ஸ்க்ரீனில் தெரிய என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இல்லைங்க சார், எனக்கு வந்து 1 or 2 டவுட்ஸ் தான் இருக்குது, அந்த டவுட்டை மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அதுக்கு நம்ம சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி த்ரூ பெய்டு சர்வீஸில் உங்களுடைய ஒரு சில சந்தேகங்களையும் தெரிந்து கொள்ளலாம்.